வணக்கம். இன்றைய செய்திகள். பள்ளி வளாகங்களுக்கு விதிக்கப்பட்டது போல தியேட்டர்களுடன் கூடிய மால்கள் மற்றும் திருமண மண்டபங்களுக்கும் 7 மீட்டர் அகல சர்வீஸ் சாலை கட்டுப்பாடு விரைவில் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிப்பதற்கான தமிழக அரசின் இணையதளம் முடங்கியுள்ளது. புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாததால் திட்டமிட்டு அவை முடக்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். சமூகத்தை துண்டாடும் கேடுகெட்ட அரசியல் தமிழகத்தில் ஈடுபடாது என்று மதுரையில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசமாக பேசியுள்ளார். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இம்மண் பல வரலாற்று அடையாளங்களை கொண்டுள்ளது. மதுரையில் பல்வேறு பாலங்கள், திட்டங்கள் திமுக ஆட்சியில்தான் நடந்துள்ளன. தற்போது மதுரையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. கடந்த அவல ஆட்சியில் இருந்து தமிழகத்தை மீட்டு பொது விடியலை ஏற்படுத்தி நாடே திரும்பி பார்க்கும் அளவுக்கு முற்போக்கான மக்கள் நல திட்டங்களை 4 ஆண்டுகளில் நிறைவேற்றியுள்ளோம். இதுபோல் புதுமை பெண், நான் முதல்வன் என பல திட்டங்கள் தொடர்கின்றன. இதனால்தான் என்ன செய்வதென்று தெரியாமல் எதிர்க்கட்சிகள் வயிற்றெரிச்சலில் உள்ளன. நாம் வளர்ச்சி அரசியலை பேசினால் அவர்கள் வேறு அரசியலை பேசுகின்றனர். என்ன சூழ்ச்சி செய்தாலும் முறியடிப்போம். மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியல் என்பதை நிரூபிக்கும் வகையில் மதுரையில் 36,660 கோடி ரூபாய் முதலீட்டில் 56,000 பேருக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்துள்ளேன். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன் பாஜக அறிவித்த எய்ம்ஸ் மருத்துவமனை என்னாச்சு? கீழடி அகழ்வாராய்ச்சியை மத்திய அரசு நிறுத்த முயற்சிக்கிறது. பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு நிதியை கொட்டி கொடுக்கிறது. சப்பை காரணங்களுக்காக மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டாம் என்கிறது. அதே லாஜிக் படி பார்த்தால் பாஜக ஆளும் மாநிலங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு எப்படி ஒப்புதல் கிடைத்தது என்றும், மதுரை மண்ணில் புகுந்து பிரிவினையை உண்டாக்க முடியாது, இது போன்ற திட்டப்பணிகள் தொடரும் என்றும், இவ்வாறு நம் சிந்தனைகள் தமிழக வளர்ச்சி குறித்துத்தான் உள்ளது. ஆனால் சில கட்சிகளுக்கு எப்போதும் கலவர சிந்தனைதான் தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி இடையூறு ஏற்படுத்துகின்றன என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழகத்தில் மொத்தம் 6.41 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 6.40 கோடி பேருக்கு கணக்கெடுப்பு படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டு உள்ளன. இப்பணிகள் 99.8% அளவுக்கு முடிந்துள்ளன. பூர்த்தி செய்யப்பட்ட 6.34 கோடி படிவங்கள் திரும்ப பெறப்பட்டு ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டு உள்ளன. இந்த பணிகள் 99% நிறைவடைந்துள்ளன. தமிழகத்தை விட கேரளா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் ஆன்லைனில் பதிவேற்றும் பணிகள் சற்று மந்தமாகவே நடந்து வருகின்றன. கேரளாவில் 96.8%, உத்தரப்பிரதேசத்தில் 95.7% மட்டுமே பணிகள் முடிவடைந்துள்ளன என்று தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் மனித விலங்கு மோதலை தடுப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரைக்க உயர்நிலை குழு அமைத்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் சமீபத்தில் சிறுத்தை தாக்கியதில் சிறுவன் பலியான விவகாரம் அங்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியிருப்பு பகுதிகளுக்கு வனவிலங்குகள் வருவதை தடுக்க வலியுறுத்தி மக்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பு தீர்மானித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான ஜாக்டோ ஜியோவின் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் கூட்டம் திருச்சியில் நடந்தது. அதில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 13ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவது, 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை வட்டார அளவில் பிரச்சார இயக்கம் மேற்கொள்வது, 27ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் காலவரையற்ற வேலை நிறுத்தத்திற்கான ஆயத்த மாநாடு நடத்துவது, ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை துவக்குவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதை ஒட்டி 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பழமை வாய்ந்த கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி ராஜகோபுரம், ரிஷி கோபுரம், கோபுரங்கள் அனைத்தும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. உடல் பருமன் பாதிப்பு அண்மை காலமாக சர்வதேச பிரச்சனையாக உருவெடுத்துள்ள நிலையில்
தமிழகத்தில் பொது போக்குவரத்திற்கான பேருந்துகளில் பயணம் செய்யும் மக்களிடம் இதன் தாக்கம் அதிகமாக உள்ளது. இந்த பிரச்சனையை சரி செய்ய போக்குவரத்து கழகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. உலகக்கோப்பை கேரம் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனைகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாலத்தீவில் நடைபெற்ற 7வது உலகக்கோப்பை கேரம் போட்டியில் 17 நாடுகளைச் சேர்ந்த 150 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்தியா சார்பில் பங்கேற்ற மகளிர் அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த கீர்த்தனா, காசிமா, மித்ரா ஆகியோர் மகளிர் பிரிவில் ஒற்றையர், இரட்டையர் மற்றும் மகளிர் குழு போட்டி ஆகிய 3 பிரிவுகளிலும் தங்கப்பதக்கம் வென்றனர். தமிழகத்தைச் சேர்ந்த கீர்த்தனா 3 தங்கப் பதக்கங்களும், காசிமா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலம் என 3 பதக்கங்களும், மித்ரா 1 தங்கம், 1 வெள்ளி என 2 பதக்கங்களும் வென்றுள்ளனர். இவர்கள் மூவரும் விமானம் மூலம் நேற்று இரவு சென்னை வந்தடைந்தனர். அவர்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் அவர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சார்பில் சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.